இங்க ஒரு பொண்ணு இன்னைக்குதான் ஒரு ஹாஸ்பிடல்ல நர்ஸா சேர்ந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு ஷிப்ட்ல இருக்கும்போது தூக்கம் வருதுன்னு தூங்கிடுறா. அப்ப யாரோ பலாருன்னு கண்ணத்துல அடிச்ச மாதிரி இருக்கு. எந்திரிச்சு பார்த்தா ஒருத்தரையும் காணோம், காரிடோரும் காலியா இருக்கு. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோன்னு கண்ணாடியில போய் பார்த்தா கண்ணத்துல கையச்சு அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்ப யாரோ இவகிட்ட விளையாடுறாங்க நினைச்சு திரும்பி பார்த்தா ஒரு உருவம் இவ முன்னாடி வந்துட்டு காணாம போயிடுது. ஆக்சுவலா இந்த பொண்ணு இன்னைக்கு காலையில தான் இங்க வந்து சேர்ந்திருக்கா. வந்த முத நாளே இவளுக்கு நைட் ஷிப்ட் கொடுத்துறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் டியூட்டியை முடிச்சிட்டு போற ஒரு சீனியர் நர்ஸ் இவளை கூப்பிட்டு சப்போஸ் நைட்டு ஒன்ன தவிர வேற எந்த நர்ஸை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போயிடு, அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கேயே இவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்ப இவள அடிச்சது யாருன்னு தெரியாம கடவுளை வேண்டிக்கிட்டு ஐசியூல பேஷண்ட பாக்குறதுக்காக வரா. வந்து பேஷண்ட்டுக்கு தேவையானதை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வெளியில யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. வெளியில வந்து பார்த்தா யாருமே இல்ல. சோ சீனியர் நர்ஸ் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு எதையும் கண்டுக்காம அவ வேலையை பார்க்க போயிடுறா. அப்ப தெரியாம கொஞ்சம் மருந்து கீழே ஊத்திருது. அதை தொடக்க துணி எடுக்கிறதுக்காக லாக்கர் ரூமுக்கு போறா. அங்க கண்ணாடிக்கு வெளியில ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. இவ பாத்துட்டு இருக்கும்போது பொறுமையா நகர்ந்து கண்ணு முன்னாடியே காணாம போயிடுது. இவளும் புதுசா வந்ததுனால மத்த நர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவள பயமுறுத்துறத நினைச்சிட்டு அது பெருசா எடுத்துக்காம விட்டுறா. வந்து பேஷண்ட்டுக்கு ஊசியை போறதுக்காக ரிப்போர்ட்டை செக் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரோ மருந்தை போட்டுட்டு சைன் போட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தது இவளுக்கு கோபம் அதிகமாகி மத்த ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு நர்ஸை கூப்பிட்டு சண்டை போடுறா. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு நர்ஸோட ஆத்மா இங்கே தான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அவ போன கொஞ்ச நேரத்துல லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. அப்ப திடீர்னு ஒரு நிழல் கொஞ்சம் கொஞ்சமா இவ கிட்ட வருது. இவள அது யாருன்னு பார்த்தனும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அதோட மொத்த உருவத்தையும் நேர்ல பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுருது.